நாம் எங்கிருந்து வந்தோம், எந்த பாதையில் வந்தோம் என்பது முக்கியமல்ல, நாம் ஒன்றிணைந்து எதை கட்டியெழுப்பப் போகின்றோம் என்பதுவே முக்கியம். பிலால் லுக்மன் என்கின்ற 18 வயது நிரம்பிய பிரான்ஸ் மாணவருடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெற்றி ஈழத் தமிழர்களுக்கு பெருமையை தேடி தந்திருக்கின்றது. பிலால் லுக்மனினுடைய இந்த அரசியல் எழுச்சி மற்றும் அவருடைய அந்த அரசியல் கருத்து ஈழத்தமிழர்களுக்கு சில பாடங்களை கற்றுத் தந்திருக்கின்றது. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரான்சில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த 18 வயது மாணவர் பிலால் லுக்மன் நகராட்சி உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இதன் மூலமாக பிரான்சினுடைய மிக இளம் வயது மக்கள் பிரதிநிதிகளில் ஒருவராக அவர் வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றார். பிரான்சினுடைய புறநகர் பகுதியான கயன்கோட் நகரில் 2007 நவம்பர் மாதம் பிலால் பிறக்கின்றார். இலங்கையினுடைய மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் வந்தவர்தான் இந்த பிலால் லுக்மன். கடந்த மார்ச் 15 மற்றும் 22 இடம்பெற்ற தேர்தலில் தற்போதைய மேயரினுடைய அணியில் இவர் போட்டியிட்டு இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். பிலால் லுக்மன் தற்போது பிரான்சினுடைய புகழ்பெற்ற பாரிஸ் பாந்தியன் அசாஸ் பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு சட்டத்துறை மாணவராக பயின்று வருபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய 18வது வயதிலேயே வாக்காளராகவும் வேட்பாளராகவும் ஒரே தேர்தலில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். தன்னுடைய 15 மற்றும் 16 வயதிலேயே பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் கல்வி அமைச்சர் மற்றும் உள்ளூர் மேயர் ஆகியோரின் அலுவலகங்களில் பயிற்சி பெற்று பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்ற ஒருவர். மேலும் சிறுவர் நகராட்சி சபைகளில் பங்கேற்று சமூக சேவைகளிலும் ஈடுபாடு காட்டி வந்த ஒருவர். தன்னுடைய வெற்றி குறித்து பிலால் லுக்மன் தெரிவித்த பொழுது, நாம் எங்கிருந்து வந்தோம் அல்லது எந்த பாதையில் வந்தோம் என்பது முக்கியமல்ல, நாம் ஒன்றிணைந்து எதை கட்டியெழுப்பப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். அரசியல் என்பது அர்த்தமற்றது என்று நினைப்பதனை மக்கள் முதலிலே நிறுத்த வேண்டும். தன்னுடைய கல்வி பணிகளுக்கு மத்தியில் புதிய அரசியல் பொறுப்புகளையும் சமநிலைப்படுத்தி இளைஞர்களை அரசியலில் அதிகளவில் ஈடுபட ஊக்குவிப்பதே தன்னுடைய நோக்கம் என்று பிலால் லுக்மன் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய இந்த புரட்சிகரமான அரசியல் எழுச்சி மற்றும் அவருடைய அந்த அரசியல் கருத்துக்கள் எவ்வளவு தூரம் இலங்கையில் இருக்கின்றவர்களுக்கு பாடமாக அமைந்திருக்கின்றது என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு போரினுடைய நினைவுகள், இழப்புகள், அநீதிகளால் நிரம்பி போயிருக்கின்றது. முதலாவது பாடம் கடந்ததை தாண்டி முன்னேறு என்கின்ற பாடத்தை அவருடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. போரினுடைய இழப்புகள் மிகவும் பெரியது, அது உண்மைதான். ஆனால் அதிலேயே நாம் தேங்கி நிற்க முடியாது. அதனை தாண்டி நாங்கள் முன்னேற்றத்தை அடைய வேண்டி இருக்கிறது. எதிர்காலத்தை கட்டியெழுப்ப அந்த இழப்புகளை தாண்டி நாங்கள் சிந்தித்தாக வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கின்றோம். அடுத்தது, அரசியல் தவிர்க்க வேண்டியது அல்ல. இது மிக மிக முக்கியமான கருத்து. இந்த கால மக்களிடையேயும் சரி, குறிப்பாக இளைஞர்களிடையேயும் சரி, அரசியல் என்பது ஒரு மோசம், அரசியல் என்றாலே சாக்கடை என்பதுதான் ஒரு பிரபலமான மொழியாக இருக்கின்றது. ஆனால் அது மிக மிக தவறானது. அரசியல் என்பது எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய நிலம், கல்வி, வேலைவாய்ப்பு, உரிமைகள், இவை அனைத்துமே அரசியலோடு பின்னி பிணைந்தவைதான். ஆகவே அந்த அரசியலை நாங்கள் வெறுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அரசியலை வெறுப்பது ஒரு தீர்வாக அமையாது, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமையாது. மாறாக நல்லவர்களை நாம் அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும், அதற்காக நாம் உழைக்க வேண்டும். அதுதான் தீர்வினை நோக்கி எங்களை பயணிக்க செய்யும். இப்பொழுது இருக்கின்ற அரசியல் நிலைமைகள், அதில் இருப்பவர்கள் குறித்து சொல்ல வேண்டியதில்லை, அனைவருமே அறிவார்கள். அப்படியானவர்கள் எப்படி வந்தார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் அரசியலை நாம் வெறுத்ததுதான் அதற்கான ஒரு காரணமாக இருக்க முடியும். அடுத்த பாடம், இளைஞர்களினுடைய பங்கு மிக மிக முக்கியம் என்பதனை பிலால் லுக்மன் தன்னுடைய அந்த கருத்திலே வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் குறிப்பாக இளைஞர்களை அழைக்கின்றார். பல இளைஞர்கள் இங்கே அரசியலை தவிர்க்கின்றார்கள் அல்லது வெளிநாட்டிற்கு செல்கின்றார்கள். இதுதான் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் இங்கு மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் இளைஞர்கள் முன்னுக்கு வர வேண்டும். அதுவும் இந்த அரசியலை ஒரு விமர்சனமாக இல்லாமல் ஒரு ஆக்கபூர்வமான விடயமாக அவர்கள் மாற்ற வேண்டும். தாங்களும் அதற்கேற்றது போல மாற வேண்டும். அடுத்தது,
கல்வியும் அரசியலும் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதனை பிலால் லுக்மன் கனகச்சிதமாக செயற்படுத்தி இருக்கின்றார். தன்னுடைய கல்வி செயற்பாடுகளையும் சமநேரத்தில் முன்னெடுத்து அதேவேளை அரசியல் பொது விவகாரங்களிலும் அவர் குறிப்பிட்ட அளவு அனுபவத்தை பெற்றவராக இருந்திருக்கின்றார். ஆகவே அரசியல் கல்வியோடு இணைய வேண்டிய தேவை இளைஞர்கள் மட்டத்திலே காணப்படுகின்றது. அப்பொழுதுதான் அறிவார்ந்த தலைமை உருவாக்கப்பட முடியும். அதேவேளை நிலையான மாற்றத்தையும் அது வழங்குவதாக இருக்கும். இறுதியான விடயம் ஒன்றாக கட்டி எழுப்புதல். அவர் அறைகூவல் விடுத்திருக்கின்றார். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பது முக்கியமல்ல, ஒன்றாக இணைந்து எதை கட்டியெழுப்பப் போகின்றோம் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பிரிவினைகள் மிக மிக அதிகம். பிரதேசவாதம், சாதி, மதம் என்று பல பிரிவினைகள் காணப்படுகின்றன. ஆகவே அவற்றை எல்லாம் தாண்டி ஒன்றிணைவுதான் முக்கியமானதாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் ஒரு தொடர்ச்சியான ப்ரோக்ரஸ், ஒரு தொடர்ச்சியான செயல்முறையின் மூலமாக நீண்ட நாளுக்கான வெற்றி எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும். ஆகவே இறுதியாக இந்த பிலால் லுக்மனினுடைய இந்த வெற்றி மற்றும் அவருடைய அரசியல் எழுச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், வலி ஒரு நினைவாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய எதிர்காலமாக இருக்கும். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.